எல்லாருக்கும் வணக்கம். அப்படி போடு சும்மா தெருக்க விட்டார் தளபதி அவர்கள். அப்புறம் எங்க வந்து யாருக்கிட்ட நாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றது உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு அரசியல் ட்விஸ்ட்னே சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தமிழை வச்சுக்கிறதுல இருந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவு பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா வயலாயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி அன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறீங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் தளபதி விஜய் அவர்கள் தமிழை வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு எதுக்காக வராரு, என்ன நோக்கத்துக்காக வராரு. ஆனா இங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அரசியல் புலிகள் நாணிகள் இவங்களாம் வந்து உருட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கண்டிப்பா 2026ல அதிமுக உடனே கூட்டணி வைக்க போவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2026ல அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைச்சாகணும், இங்க போனா துணை முதல்வர் பதவியாவது கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி அவர் வந்து ஆளுங்கட்சியா வரணும் இல்ல எதிர்கட்சியா வரணும். அப்படி வர முடியலன்னா அவர் கட்சி கலைச்சிட்டே போயிருவாரு. ஏன்னா அவர் அந்த நோக்கத்தை தான் வாராரு அப்படின்ட்டு. எப்பா சாமிகளா போதன்ட்டு அவங்க உருட்டு ரீல் அந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா பொதுச் செயலாளர் மூலமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகாரத்தன்மை இல்லாம நிறைய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த பதிவு. அதாவது தமிழை வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிக்கவே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்போ பயங்கர வயலாயிட்டு இருக்கு. அதாவது நிறைய தடவை எதிர்கட்சிகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் மட்டும் இல்ல அதிமுக கூட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவரோட கூட்டணிங்கிறது கடைசி நேரத்தில் முடிவெடுக்கப்படும். ஏன் அந்த கட்சியோட தலைவர் எடப்பாடி அவர்களே அப்படி நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் சொல்லும் போது யாராவது வந்து விஜயோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட அதை வந்து நாங்கள் கடைசி நேரத்தில் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படுபயங்கரமா ரொம்ப வீக்கா இருக்கு அவங்க கட்சி. ஸோ அவங்க கட்சியை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ பெரிய ஒரு ஃபோர்ஸோட வரக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பலமா இருக்கும். ஆனா அது தளபதி விஜய் அவர்களுக்கு பலமா இருக்குமா? ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன, தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக வருவாரு, தமிழ்நாட்டில் முதல்வராக வரணும் அப்படின்ட்டு தான் எல்லா மக்களும் விரும்பி அவர் வரும்போது அவ்வளோ ஒரு ஆசையா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட போய் கூட்டணி வச்சாங்கன்னா மக்கள் எப்படி நினைப்பாங்க? ஏதாவது ஒன்று அவருக்குள்ள ஒரு மாசே குறைஞ்சாரா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு மாசே போயிடாதா? அவ்வளோ மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்குது அவர் ஒரு முதல்வராக வரணும் தான். அது வந்து தமிழை வச்சுக்கிறது தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியும். ஆனா இங்க உள்ள இந்த அரசியல் புலிகளுக்கும் அரசியல் நாணிகளுக்கும் தெரியல. அதனால உட்காந்து ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு உருட்டு இவர் அவரோட கூட்டணிக்கு பிறகு நான் சொல்றேங்க, எனக்கு தெரியும் தளபதி விஜய் அவர்கள் என்ன நோக்கத்தில் வராரு, அது யாரோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முன்னாடியே நான் வந்து வீடியோக்களை போட்டிருக்கேன். அவர் கண்டிப்பான முறையில தான் கூட அதாவது தன்னோட தலைமை ஏற்றுக்கு யார் கூட்டணியில் வராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்பாரு. அந்த மேடையில மாநாட்டு பேச்சுல பேசுறது கூட அவர் என்ன சொன்னாரு, அதாவது நாம வந்து 234 தொகுதியிலும் முழு பெரும்பான்மை ஜெயிக்க முடியும், ஆனா நம்ம கூடயும் சேரலாம்னு சில பேர் நினைக்கலாம் இல்லையா, அவங்களையும் அரவணைச்சு நமக்கு பழக்கம் இல்லையா, ஆச்சரியத்துல பங்குங்கிறத அதுக்காக இருந்தாரு. அதாவது அவருடைய தலைமையை வச்சு வர்றவங்க கூட கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவர் தேர்தலை சந்திப்பாரு. அதுல தளபதி விஜய் அவர்கள் முதல்வராகவும் துணை முதல்வர் பதவி வேணா கூட்டணியில் வரக்கூடிய யாருக்காவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் தெளிவான ஒரு முடிவு. அந்த முடிவுல தான் தளபதி விஜய் இருக்காரு. ஆனா அதை புரிஞ்சிக்காம உங்களோட கூமுட்டைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருட்டா ஊட்டிட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா போத்துட்டே இருப்பாங்க. ரைட்டு, நீங்க உலகுல ஊட்டி போறீங்க, நான் நெத்தி அடிக்கட்டு நீங்க அடிச்சிட்டாரு மாசா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அப்படி கிளம்பி இருக்கின்றா. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அடிட்டு, அதாவது அதிரடியா ஒரு அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிச்சா தளபதி விஜய் அவர்கள். மாநாட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னைக்கு வந்து தெரிய அறிவிச்சாரு. அது மட்டும் இல்ல 120 மாவட்ட செயலாளர் அறிவிக்க போறாரு. அதுக்கு வந்து முன்னா படிகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வழிகாட்டுதல் குழு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்க போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர்கள் அப்படி அரசியல் ஞானம் பெற்ற நிறைய தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பக்கா பிளான், அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு மாற்றம் சொன்னார்ல, அந்த மாதிரி பக்கா பிளானோட போயிட்டு இருக்கு. ஸோ எதிரில் வர்றவங்களாம் சின்ன பண்ணமா அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் போயிட்டு இருக்கும் போது சும்மா வந்து அவரோட கூட்டணி இவரோட கூட்டணினா தளபதி விஜய் அவர்கள் கூட்டணிக்கு கூடிய ஆட்கள் யாருங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அது திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அதாவது கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழரா பிறந்தாலும் அந்த சாதிங்கிற ஒரே வார்த்தையால பிரிவுபட்டு கிடக்கூடிய ஒவ்வொரு சக்தி அங்கே பிரிஞ்சு நிற்காங்க. அந்தந்த சக்தி உள்ள கட்சிகள். அதுல முதலா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனா அவர் இப்போ வரைக்கும் அந்த இணையருங்கிற வார்த்தைக்கு இடையில்லாம மாநாட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாறுபட்டு நிற்காரு. அது வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ டெய்லி போய்கிட்டு நான் வந்து திமுக தான் கூட்டணி, நான் திமுக கூட்டணி, நான் வேற வந்து கூட்டணி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை ஒப்பிச்சுட்டே எழுறாரு. ஏன்னு தெரியல, இவர் வந்து கூட்டணியில தான் இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக, அதாவது திமுக கூட்டணி தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காகவே திரும்ப திரும்ப வாலண்டரியா போயிட்டு ஒவ்வொரு தடவையும் மேடைகள் ஏறி நான் விஜயோட கூட்டணி கிடையாது, நான் விஜயோட கூட்டணி சொல்லிட்டு எழுறாரு. அது என்னங்கிறது அவரு தான் தெரியும். அதான் கேட்டீங்கன்னா அங்க இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் 2 சீட்டு உறுதிங்கிறதுனால அங்கேயே இருக்காரா என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பாமக, அதாவது ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா
மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறதுல ஒரு ஈடுபாடோட இந்த மதுவிலக்கு கொள்கைங்கிறத முற்றிலும் ஒழிப்போம் அப்படிங்கிறதுல உறுதிப்பாடோட இந்த போதை இதுக்கு எதிராக இளைஞர்களை போய் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு செயல்படுற கட்சி. ஆனா அவங்களுமே ஒரு சாதி கட்டமைப்பு சாதி பின்னணி உள்ள கட்சிகளை முத்திரக்கத்தப்பட்டு பின்னாடி தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க தமிழை வச்சுக்கிறதோட இணைய போறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிறந்த நாளிலே தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ கூட ரீசெண்டா தளபதி விஜய் அவருடைய நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 2026 கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், அந்த கூட்டணியில நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்பவே நமக்கு சுசமா புரிஞ்சுட்டு இவர் கண்டிப்பா இணையதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தேமுதிக இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருக்கலாம். ஆனா 2026 கிட்ட நெருங்குவது எண்டுல தான் தெரியும் அவங்க தளபதி விஜயோட இணைய போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய மாஸ் என்ன, இளைஞர்கள் கூட்டம் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வராங்க. ஸோ இப்பவே சொல்லிட்டா அந்த சுவாரஸ்யம் இல்லாத கொஞ்சம் பொறுத்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களும் இணைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி பெரிய 3 கட்சிகள் இருக்கு. அது இல்லாம காங்கிரஸ் இந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் திமுக, அதிமுக, பிஜேபி இந்த 3 கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டார். மற்ற இருக்கிற கட்சிகளோட கூட்டணி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்னங்கிறது 2026 தான் தெரியும். அதுதான் சஸ்பென்ஸ். அதாவது இங்க நிறைய பேர் விட்டலாம். அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே விட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது காங்கிரஸ் ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவர் சொல்லி தான் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சு வர மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பிஜேபி சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு வர மாதிரி பிஜேபி பீட்டு மாறி மாறி விட்டுறாங்க. ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் யார் சொல்லியும் கட்சி ஆரம்பிச்சு வரல. அவர் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய ரசிகருக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பிளான் பண்ணிட்டாரு. அப்பவே இப்ப சொல்றாங்களா இந்த ராகுல் காந்தி கூட எதுக்கு தளபதி விஜய் ஒன்றிணைத்தி பேசுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி காங்கிரஸ் இருக்கும் போதே தளபதி விஜயோடைய ரசிகர்கள் பட்டாளத்தையும் அவருக்கு இருக்கிற மாசையும் பார்த்துட்டு நம்ம கூட இணைஞ்சு வரான்னு சொல்லிட்டு ஒரு தூர் விட்டு இருக்காரு. ஆனா தளபதி விஜய் தெளிவா சொல்லிட்டாரு இப்ப நான் அதுக்கு வரல அப்படின்ட்டு, பின்னாடிதான் நான் வருவேன், அப்ப நான் என்னோட ஸ்டாண்ட சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சோ அது நிறைய பேருக்கு தெரியும். அதனாலதான் அந்த ரூட்டெல்லாம் ஊட்ட ஆரம்பிச்சாங்க. அதை பார்க்கறவங்க அதை பாருங்க. போன வாரமே உங்க எல்லாரையும் மீட் பண்றதா இருந்துச்சு. அது அந்த ஆந்திரா சிஎம் அந்த ப்ராப்ளம்னால கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 10 நாளாவே என்னை பற்றின நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாமே படித்தோம். எனக்கு ஒரு சில பத்திரிகை படிக்கும் போது நல்லா இருக்கேன், இந்த மாதிரி உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும். இன்னொரு பத்திரிகை படிக்கும் போது இதில் வேற மாதிரி எழுதியிருக்காங்களே, இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும். இப்படிலாம் தனியா உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் நிறைய சான்ஸ் அமைச்சு கொடுத்தீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். நான் இந்த வேட்டைக்காரன் படம் பினிஷிங்ல இருந்ததுனால இதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லலாமா இல்ல வேணாமா இல்ல அப்புறம் சொல்லலாம் பெருசா திங்க் பண்ணல. ஆனா இதனால ஒரு குழப்பமே உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். நாங்க இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரசிகர் மன்றம் மூலியமா நாங்க என்ன நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தோமோ அதை ஒரு ஸ்டெப் அஹெட் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். என் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி புதுக்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷன், பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன், இப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அமையாது. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவர் என்ன மீட் பண்ணது
எனக்கும் சரி, என் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நாங்க பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும், ஜென்ரலா பேசணும், சினிமாவை பத்தி பேசணும், மக்கள் இயக்கத்தை பத்தி கேட்டாங்க, அதை பத்தி பேசணும். இப்போ வந்து நாங்க ஏதோ போனோம், மீட் பண்ணோம், வந்தோம், உடனே ஏதோ டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்றது இல்லை. டிசைட் பண்றதுக்கு உண்டான எந்த டாபிக்குமே நாங்க அங்க பேசல. அடுத்து எந்த ஒரு டிசிஷன், அதாவது சினிமாவா இருக்கட்டும் இல்ல அரசியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, ஜெனரல் பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன, அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்கள், தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு நல்ல பாதையில வழி நடத்தணும்ன்ற ஒரு சமூக பொறுப்பும் என் கையில இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன், அது என்ன வேணா இருக்கட்டும். அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கல. இந்த ரீசன்ட் டைம்ல வந்த பத்திரிகையில வந்த நியூஸ் மாதிரி யாரோடையும் சேரல. அது உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லணுன்றதுக்காக தான். இன் ஃபியூச்சர் எனக்கு சும்மா மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்கும் ஏதுலாம் எனக்கு தெரியாது, சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பதை பத்தி பின்னாடி யோசிப்போம். அது எப்போ ஏதுன்னா எனக்கு தெரியாது ஃபியூச்சர்ல. எனக்கு சும்மா இப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது சினிமாவில் நான் இந்த அளவுக்கு வந்தது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து உங்க எல்லாருடைய சப்போர்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறுவேலை. அதனால யாரும் குழம்பிக்க வேணாம். இப்போதைக்கு என்னுடைய கான்சென்ட்ரேஷன் சினிமா தான். வேட்டைக்காரன் படம் முடிய போகுது, ரிலீஸ் ஆக போகுது, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சைமல்டேனியஸா நம்மளோட மக்கள் இயக்கத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். இதே நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம். எங்கெங்க ஏழைங்க இருக்காங்களோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் என் பேர்ல நீங்க செய்யுங்க. இதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த 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 குழப்பம்லாம் இருந்துச்சு, அதை உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். மீட் பண்ணிட்டேன், தோன்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ பாத்தீங்களா, இதான் உண்மை. அதாவது கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாரா இல்லையாங்கிறது 2026 தெரியும். அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா திமுக, பிஜேபி, நாம் தமிழர், அதிமுக இவங்க கூட கூட்டணி கிடையாது. ஏன்னு கேட்டா திமுகவும் பாஜகவும் எதிர்கட்சி. நாம் தமிழர் அவருதான் சீமான் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அவரு இறங்கி வந்து தளபதி விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு உள்ள வர மாட்டாரு. ஸோ அது போயிடுச்சு. அடுத்து அதிமுக அதே மாதிரி கண்டிஷன்ல உள்ளவங்க தான். அவங்க தளபதி விஜய் தலைவராக கொண்டு ஏன்னா வர மாட்டாங்க. ஸோ இந்த கட்சியெல்லாம் கூட்டணியில் வராது. தளபதி விஜய் தலைவராக முதல்வராக ஏற்றுக்கொண்டு வர கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள், பாமக, காங்கிரஸ், தேமுதிக, இந்த 4 கட்சிகள்ல தான் தளபதி விஜயோட இணையணும். அது என்னென்ன கட்சிகள்ங்கிறது 2026 இறுதியில தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒவ்வொரு விட்டா விட்டீங்கன்னா பார்த்துட்டா இருப்பாங்க, ஆப்படிச்சு விட்டாங்க. ஸோ பாவம் ஏடிஎம்கே, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்தாரு. எப்படியா தளபதி விஜய்களை ஏதாவது பேசி கட் பண்ணி நம்ம உள்ள வச்சுட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பலமான அணி ஆயிடலாம். ஏன்னா அதிமுக ரொம்ப பின்னடைஞ்சு ரொம்ப ஒரு அகல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. அந்த கட்சியை தூக்கி நிப்பாட்டுனா தளபதி விஜய் வந்தால் நம்ம தூக்கி நிப்பாட்டலாம் அப்படி ஒரு கனவு பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் இன்னைக்கு போயிடுச்சு. ஸோ இப்போதான் அரசியல் ஆட்டமே சூடு பிடிக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்மளுடைய நான் பழங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.